மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ் மாநில பிரமலை கள்ளர் இளைஞர் பேரவை சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் மாநில பிரமலை கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவை சார்பாக அரசு கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழ் இயங்கி வரும் விடுதிகளில் சமையல் செய்யும் பணிகள் மற்றும் விடுதி ஆசிரியர்கள் மற்றும் காவலாளிகள் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்து தனியாருக்கு தாரை பார்க்கும் அரசாணையை ரத்து செய்ய கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பேரவைத் தலைவர் ராஜபாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பாளர் கணேசன், தேனி மாவட்ட தலைவர் குருநாதன், மாநில இணை செயலாளர் சவுந்தரபாண்டியன், மாவட்ட தலைவர் KS பாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மனு அளிக்கப்பட்டது. கொடுத்ததை கண்டிக்கிறோம். அதேபோல் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை சமத்துவம் நீதியின் பெயர் மாற்றம் செய்த அரசு ஆணையை இந்த அரசு ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்யாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம், சாலை மறியல் போராட்டம் தமிழகம் முழுவதும் நடத்துவோம் என்பதை கூறிக்கொண்டும், இந்த அரசு இதில் மீண்டும் தவறு பண்ணால் அதை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாது. இந்த ஆட்சியை வருகிற சட்டமன்றத்தில் தூக்கி எறிவோம் என்று இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக தெரிவித்துக் கொண்டு எங்களோட சலுகையை அரசு வழங்க வேண்டும். இல்லாட்டி பெரிய போராட்டத்தை இந்த அரசு சந்திக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் போராடுவோம். தொடர்ந்து சலுகை அடிக்கிறோம், போராடுவோம். பழிவாங்காதே கள்ள நிறுத்தி பழிவாங்காதே. ஆங்கில ஆட்சியில் வழங்கிய கள்ள சீரம் துறையை எடுக்கும் திமுக அரசு கைவிடு. இல்லையேல் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கும். தமிழகத்தில் எதிர்பார்க்காத போராட்டத்தை அரசு சந்திக்கும். தமிழக அரசு ரத்து செய். அரசு யானையை ரத்து செய். தியாகத்துக்கு தியாகத்துக்கு கிடைத்த கள்ளர் சீரமைப்பை எடுக்காதே. கள்ளர் சீரமைப்பை எடுக்காதே.